நம்ம எல்லாருமே தொழிலாளிகள் தானே. முதலாளிகள்னு சிலர் சம்பளம் கொடுக்கறவங்க முதலாளி, சம்பளம் வாங்குறவங்க தொழிலாளி என்பதாய் நினைக்கிறோம். ஆனால் அந்த சம்பளம் கொடுக்கிற முதலாளியும் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு ஒரு தொழிலாளி தான். இல்லை, அவரும் உழைக்கணும்ல, அவரும் பிரயாசப்படணும்ல. அதனால் எல்லாருமே இந்த உலகத்தில் தொழிலாளிகளாக ஆண்டவரால் நம்ம நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ல. எதுக்கு உழைக்கிறோம், எதுக்கு பிரயாசப்படுகிறோம், எதற்கு காலையில் எழும்பி வேலைக்கு போகிறோம். விவசாயிகள் காலையில் எழும்பி நிலத்துக்கு போகிறாங்க, ஆஃபீஸுக்கு போகிறோம், ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். எல்லாரும் எதற்காக? நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக தானே போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ பிரயாசப்பட்டு உழைக்கிறத வேறொருத்தர் சாப்பிட மாட்டான். வட்டிக்கு போகாது, ஆஸ்பத்திரிக்கு போகாது. அது உனக்கும் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான ஆசீர்வாதம். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து மாதம் முழுவதும் உழைத்து சம்பாதிக்கிற அந்த பணம், கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நிலத்தில் உழைத்து வரக்கூடிய அந்த வருமானம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ல. அதான் முக்கியம். அது சாரை கடைக்கு போகுது, அது ஆஸ்பத்திரிக்கு போகுது, அது வீணாய் செலவாகி போகிறது, அது வட்டிக்கு போகிறது என்றால் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் உனக்கு வேண்டாம். கையின் பிரயாசத்தை நான் உனக்கு ஆசீர்வதித்து நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பின் நன்மையும் உன் குடும்பத்துக்கு நான் அருளி செய்வேன். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.